இது வரைக்கும் நான் 2 படம் நடிச்சிருக்கேன். அந்த 2 படம் நீங்க பார்க்கலனா கூட நோ ப்ராப்ளம், பார்த்திருக்கவே தேவையில்ல. ஆனா இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தாவனே. இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம். துருவ் விக்ரமோட இந்த ஸ்பீச் இப்போ சோஷியல் மீடியால சர்ச்சை ஏற்படுத்திட்டு வருது. விக்ரமோட மகனான துருவ் இப்போ மாரி செல்வராஜ் இயக்கத்துல பைசன் அப்படிங்கிற படத்துல நடிச்சு அந்த படத்தோட ரிலீஸ்க்காக தயாராயிட்டு இருக்காரு. அக்டோபர் 17ஆம் தேதி வெளியாக இருக்கிற இந்த படத்தை ப்ரொமோட் பண்ற விதமா நேத்து ஃபீனிக்ஸ் மால்ல ஒரு ஈவென்ட் நடத்தப்பட்டிருக்கு. அதுல பேசின துருவ் விக்ரம், நான் 2 படங்கள் நடிச்சிருக்கேன், அந்த படத்தை எல்லாம் நீங்க பார்க்கலனா கூட பரவாயில்ல, பார்க்கவே தேவையில்லை, ஆனா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க, இதுதான் என்னோட முதல் படம்னு பேசியிருக்காரு. பலரும் என்னதான் துருவ் மாரி செல்வராஜை பெருமைப்படுத்துற விதமா பேசியிருந்தாலும் அதே சமயம் துருவ் விக்ரமோட இந்த பேச்சு அவர் முன்னாடி நடிச்ச ஆதித்யா வர்மா படத்தோட டைரக்டர் கிரிஷயா மற்றும் வர்மா படத்தோட டைரக்டர் பாலா, மகான் படத்தை இயக்குன டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜை இழிவுபடுத்துற விதமா பேசியிருக்காருன்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அந்த இயக்குனர்களும் தங்களோட முழு உழைப்பை போட்டுதான் துருவ் விக்ரம் வச்சு படத்தை இயக்கி இருப்பாங்க. இவரோட இந்த பேச்சு முன்னாடி இவர் நடிச்ச படங்களை கொச்சப்படுத்துற விதமா இருக்கு, துருவ் விக்ரம் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சோசியல் மீடியால கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வாழை படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் பைசன் படத்தை இயக்கி இருக்கிறதுனால இந்த படம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் துருவ் விக்ரம் இந்த படத்துல மாறுபட்ட தோற்றத்திலையும் நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் மற்றும் துருவ் விக்ரம் காம்போல வர இருக்கிற இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பே படத்துக்கு பெரிய ஓப்பனிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும்னு தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ என்னை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். என் பேரு துருவ். இது வரைக்கும் நான் 2 படம் நடிச்சிருக்கேன். அந்த 2 படம் நீங்க பார்க்கலனா கூட நோ ப்ராப்ளம், பார்த்திருக்கவே தேவையில்ல. ஆனா இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தாவனே. இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தை நான் அப்படிதான் பார்க்கிறேன், நீங்க எல்லாரும் அப்படிதான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்காக இருக்கிற காஸ்ட், அனுபமா, ரஜிஷா, அப்போ டெக்னீஷியன்ஸ், நிவாஸ், கேமராமேன் எல்லாரும் பயங்கரமா உழைச்சி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனா இதெல்லாம் தாண்டி நான் வந்து இந்த படத்துக்காக 100% கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். இல்லைனாலும் தியேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் தான் முடிவு பண்ணோம் அந்த 100% எஃபர்ட் தெரியுதான்ட்டு. ஆனால் என்னையும் தாண்டி, எங்கள் எல்லாரையும் தாண்டி என் டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த சம்பவம் வந்து உங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும், அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், உங்களை யோசிக்க வைக்கணுன்றதுக்காக பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அக்டோபர் 17 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க, ஃபேமிலியோட போங்க, குழந்தைங்களோட போங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட போங்க, பாய் ஃப்ரெண்டோட போங்க, ஆனால் கண்டிப்பாக படத்துக்கு போங்க. அக்டோபர் 17 படம் ரிலீஸ் ஆகுது. திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் வந்தது ரொம்ப நன்றி, என் மனமார்ந்த நன்றிகள்.